இந்த உலகத்தில் 42% ஆஃப் த பீப்புள் மற்ற ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா? நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்களா? ரொம்ப வீக்காக இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்கும்போது நம்மளால் ஏன் ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியல, நமக்கு என்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, அண்ட் ஸோ எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணலாம் ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப்போட. நான் கேஜே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே. யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் அட் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மள நிறையா பேர் இன்க்ளூடிங் மீ டூ எல்லாருமே பண்ணுற தப்பு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது. லெட்ஸ் சே எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஸ்கூல் டைமில் ஓகே, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் ட்ரீட் பண்ணுவேன், ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். ஸோ என்னோட சோகம் தூக்கம்னு இப்படி எல்லாமே ஷேர் பண்ணுவேன். அப்படிங்கும்போது எனக்கு எங்கள் கிளாஸில் வந்து ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணு மேலே ஒரு அட்ராக்ஷன் க்ரஷ் இருந்துச்சு. நான் உடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டைமே சொல்லிட்டேன். எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவனுங்க என்ன அந்த பொண்ணோட பேரை வச்சு புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. இப்போ பார்த்தா கூட 1-2 பேர் அந்த பொண்ணோட பேரை வச்சு என்ன புள்ளி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அந்த பொண்ணையும் வந்து என்னோட பேரை வச்சு ரொம்ப புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வந்து என் லைஃப்பில் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் மேக் அ பார்டர் டு யுவர் செல்ஃப். இந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் எல்லாருக்குமே ஒரு பார்டர் வச்சுக்கிட்டேன். லைக் எனக்கு இவனை ரொம்ப க்ளோஸாக தெரியும் அப்படின்னா மட்டும், ஐ மீன் இப்போ எனக்கு வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 16 இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ். எனக்கு சோகம், அழுக, துக்கம், எமோஷன் என்ன வந்தாலும் நான் அவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். அடுத்த பார்டரில் இருக்கிறது வெறும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கள வந்து ஹாய் பாய் இந்த மாதிரி வச்சுக்கிறது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மேட்ஸ் அப்படிங்கிறவங்க, இவங்க ஜிம் மேட்ஸ், காலேஜ் மேட்ஸ், வேறு எங்கேயாவது நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே கொலீக்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணுறீங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே உங்களோட காம்படிட்டர்ஸ். ஓகே, அவங்க நீங்கள் அக்கம்பெனிக்கு வச்சுக்கலாமே தவிர அவங்க எல்லாருமே நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணவே கூடாது. அது இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணவே இல்லை, உங்கள் மேனேஜர் திங்கிட்டார், அந்த ஒர்க் அவனுக்கு போகும், அவன் அந்த ஒர்க்கை நல்லா பண்ணி பேர் எடுக்க தான் பார்ப்பானே தவிர என் ஃப்ரெண்டோட ஒர்க்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டான். ஸோ அப்போ அவங்க எல்லாருமே அவங்களோட காம்படிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஜஸ்ட் நீட் டு திங்க் தே ஆர் ஜஸ்ட் யுவர் காம்படிட்டர்ஸ். அண்ட் ஸோ இன்றைக்கி நிறையா இடங்கள்ல நான் பார்க்கும்போது கேர்ள்ஸ் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு சுற்றுறது, முத்தா கொடுக்கறது, கட்டி பிடிச்சிக்கிறது, கேட்டால் என்னோடய ஃப்ரெண்ட் மாமா மச்சாங்கிறது சச் எ டிஸ்கஸ்டிங் திங். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு உறவு. அந்த உறவில் நீங்கள் கேஷுவல் செக்ஸ்க்காக பழகிட்டு, ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சுத்த புல்ஷிட். ஃப்ரெண்ட்ஸுங்கிறதையும் தாண்டி இப்போ வந்து அண்ணன் தங்கச்சின்னு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டும் ஆனால் செக்ஷுவலி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யூசி, இதெல்லாம் அந்த சொசைட்டியில் நடக்குதா அப்படின்னா நடக்குது. ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஸோ உங்களோட பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஓகே நம்ம டாப்பிக்கு தாண்டி வேறு எங்கேயோ போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம அங்கே போக வேணாம், நம்ம லிட்டரலாக அந்த டாப்பிக்குள்ளே வரும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ண முடியாததுக்கான மெயின் ரீசன் நம்ம எல்லாரையுமே ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறது தான். ஸோ ஈக்குவலி ட்ரீட் பீப்புள் ஈக்குவலி அப்படிங்கிறத நம்ம வேறு ஒரு விஷயங்களில் வச்சுக்கலாம். பட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது சம்டைம்ஸ் வி ஜஸ்ட் நீட் டு மேக் சம் பார்டர்ஸ் டு எவ்ரி ஒன். ஓகே, ஸோ அப்போ ஹவு டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணலான்னா, .com சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ட்ரீம் கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கும். லைக் ஒரு என்டர்பிரனர் ஆக போகிறோம், நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கான கிளைண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து இருக்கும் இல்லையா? அது இந்தந்த மாதிரி இந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸ், இவங்க இப்படி தான் இருக்கணும், இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கணும், இவங்க இப்படி தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு நம்ம கிளைண்ட் எப்படி இருக்கணுமோ அந்த ஒரு டீட்டெயில்டான ஒரு கேரக்டரைசேஷனை நம்ம ஒரு பேப்பர் எழுதி நம்ம முன்னாடி ஸ்டிக் பண்ணி வச்சுருவோம். இதே தான் நம்ம இந்த ட்ரீம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும். லைக் என்னோடய ஃப்ரெண்ட் ஜிம் போகணும், ஒர்க் அவுட் பண்ணணும், அவன் என்னை விட கொஞ்சமாதும் அறிவு கூர்மையில் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், எனக்கு நான் தப்புனா தப்பு ரைட்னா ரைட்டுன்னு சொல்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும், அட்வைஸ் பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கணும், அண்ட் ஸோ இந்த ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் பார்க்காத ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும், அவன் முழுக்க முழுக்க நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவன் 50% ஆஃப் த கேரக்டர் எனக்கு வரும் அப்படிங்கிறதுனால, ஸோ எனக்கு வரப்போகிற ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கணும். அண்ட் ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லாங் டேர்மில் இருக்கணும். இப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி உங்களோட வாலில் ஸ்டிக் பண்ணிடுங்க. இது என்ன நீங்கள் டெய்லியும் அந்த விஷயத்தை பார்க்க நீங்கள் அதுக்குரிய ஆளை மீட் பண்ணுவீங்க. உங்கள் பிரெயின் அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஓகே இப்படிப்பட்ட ஃப்ரெண்டு தான் நமக்கு இருக்கணும் இப்படிங்கிறத நம்ம வைக்கும் போது நமக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரேண்டமாக பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்வோம். அதனால தான் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ண முடியாமல் இருக்கும். நிறையா கஷ்டப்பட்டிருப்போம், நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் நம்ம ஒரு ஃபிகர் வந்து கொடுத்துட்டோம். ஓகே, இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட், இப்படி தான் இருக்கணும் என்னோடய ஃப்ரெண்ட், இந்த கேரக்டர் தான் என் ஃப்ரெண்டுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கேற்ற பீப்புள் நீங்கள் டெஃபினட்டாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. இதை நான்
எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் ஜிம் போகிறேன், ஒர்க் அவுட் பண்ணுறேன். அங்கே ஒரு சில பேர் வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி டேய் கிளம்பி வந்துடுங்க, அப்புறம் பார்த்துக்கங்க, வேஸ்ட்டாக போயிடும் நீங்கள் ஒரு நாள் வந்தது அப்படின்னு நான் சொல்லும் போது நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அந்த இடத்துல நடந்துக்கிறேன். பிகாஸ் ஒருத்தவங்க தப்பான இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னா அவங்கள நான் கன்சிஸ்டண்ட்டாக கொண்டு வரதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஒருத்தவங்களுக்கு வந்து லவ் ஃபெயிலியர், அவங்களால வந்து பிரேக்கப்லேருந்து வெளியே வர முடியல, பொண்ணுங்கனாலே அவங்க தப்பானவங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எல்லா பொண்ணுங்களுமே தப்பானவங்க தான் அவங்க சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அப்படி கிடையாது. பொண்ணுங்களில் நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ஓவர் வேல்யூ பண்ணாது. அது அட் த சேம் டைம் அவங்கள ரொம்ப மட்டமாகவும் நினைக்கக்கூடாது. இப்படிங்கிற நிறையா விஷயங்களை நான் அட்வைஸ் பண்ணும்போது நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக அவனுக்கு இருக்கேன். அவங்க அப்பா அம்மா கூட வீட்டில் பிரச்சனை அப்படிங்கும்போது அதுக்கான கரெக்டான ஒரு ஐடியாவோ சொல்யூஷனோ அப்பா அம்மாவை பற்றி எப்படி என்ன ஏது நான் சொல்லும்போது நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கேன். இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பே தவிர அவன் சொல்கிற எல்லாத்துக்குமே சின்சக் போட்டுக்கிட்டு அவன் தப்பே பண்ணாலும் நான் அவன் கூட இருப்பேன் அப்படிங்கிறது இது சினிமா டைலாகுக்கு செட் ஆகாமே தவிர வாழ்க்கைக்கு செட் ஆகுது. ஒருவேளை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட இருக்காங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ ட்ரீம் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரெண்டுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும்னாலும் இல்லை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் வேணும்னாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லிட்ரலி இந்த படத்தை பார்த்துட்டு இல்லை ஏதோ ஒரு படத்தை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி தான் என்னோட இது இருக்கணும்னு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் உங்களோட டீப் ஹார்ட்லேருந்து கேளுங்க. உங்களுக்கு ஃப்ரெண்டுங்கிறவங்க என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற டீப் ஹார்ட்டடாக கேட்டு இது உங்களுக்கான ஒரு அதுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து ட்ரீம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயம் எழுதிட்டோம்ல, ஓகே இந்தந்த கேரக்டர்லாம் இருக்குன்னு எழுதிட்டோம். ஆனால் நீ இந்த கேரக்டரோடு இருக்கிறியா, நீ இந்த குவாலிட்டிஸோடு இருக்கியான்னு யோசிச்சுப்பார். இப்போது ஒரு நல்ல ஒரு கேரக்டர், சூப்பரான ஒரு ஃபன்னான ஒரு கேரக்டர், எப்போவுமே சிரிச்ச முகத்தோட பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூடோட ஒருத்தர் இருக்கார். அவரோட ஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு அவர் நினைப்பார். கிட்டத்தட்ட அவருமே பாசிட்டிவாக இருக்கணும்னு தான் அவர் நினைப்பாரே தவிர நிறையா பேட் ஹேபிட்ஸ் வச்சுக்கிட்டு நான் வந்து ரொம்ப கேவலமானவன், நான் வந்து ரொம்ப மோசமானவன், பொண்ணுங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி இப்படி இருக்கிறவங்களாம் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க இல்லையா? அப்போது நம்ம ஒரு பர்சனை அட்ராக்ட் பண்ணோம், ஒரு குட் குவாலிட்டியில் இருக்கிற பீப்புளை அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற குவாலிட்டிஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, சேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே முடியாத ஒரு விஷயம் கிடையாது. சேஞ்ச் ஈஸியாக பண்ணிக்கலாம். யூ சி 5 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிட்டு 5 to 6 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன் நான், சடனாக குவிட் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச். ஐ ஜஸ்ட் நீட் அ சேஞ்ச். ஐ ஜஸ்ட் நீட் டு மேக் மை செல்ஃப் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஆர் அ நியூ பர்சன் அப்படிங்கிறது தான் எங்கள் மேட்ரு. அதை விட்டுட்டு நான் என்னால் சேஞ்ச் பண்ணிக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறது முட்டாள்தனமான ஒரு விஷயம். ஓகே, யூசி நீங்கள் சிப்ஸு சாப்பிட்டுக்கிட்டு, பெப்சி சாப்பிட்டுக்கிட்டு, கொக்கோகோலா குடிச்சிக்கிட்டு, இல்லை தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு நான் எப்படி இருக்கணும் அப்படியே இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் இப்படியே இருக்கேன், எனக்கு இதுதான் ஓகே, பட் வரவங்க நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், எப்படி அக்செப்ட் பண்ணிப்பான்? இது யாரோட ஃபால்ட்? இது உனக்கு இயற்கையிலேருந்து இருக்கிற ப்ராப்ளம்னா பிரச்சனை கிடையாது, நீ ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணிக்கிட்ட ஒரு ப்ராப்ளம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் என்னால் வந்து நான் வந்து ஒரு 4 நாளாக தொடர்ந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன். பிகாஸ் என்னோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்தான். சரி வெளியே போகலாம் சாப்பிட்லாம் அப்படி சொல்லி அவன் வந்து வாங்கி கொடுக்கும்போது என்னால் வேணான்னு சொல்ல முடியல. சாப்பிட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல கட்டி வந்துருச்சு, இங்கே கட்டி வந்துருச்சு. ஸோ என்னோட ஃபேஸில் அது ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜங்க் ஃபுட்டுக்கு வந்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ ஈட் க்ளீன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் அதை என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் பார்டரை தாண்டி போயிட்டேன். அது தப்பு தான். ஓகே, இந்த இடத்துல ஏன் சொன்னேன் அப்படின்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை நான் சொல்லணும் இல்லையா? ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான நல்ல கேரக்டரில் இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அட்ராக்ட் பண்ணுற பீப்புளும் அப்படி தான் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஸோ த திங் ஹியர் இஸ் ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் who you are, எப்படி நீங்கள் மாற போகிறீங்க, வாட் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இன் யுவர் லைஃப் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க. ஸோ ஒரு ஆக்ஷனபிள் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு ஜிம் போகிறீங்கன்னு வச்சுப்போம், அங்கே ஒருத்தர் ரொம்ப பாசிட்டிவாக ஆட்டிடியூடாக ஸ்மைலிங்காக என்ன மாதிரியே இருக்கார், எல்லாரு கூடயுமே கம்யூனிகேட் பண்ணுறாரு அப்படின்னா அவரை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் காப்பி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபேக் இட் அன்டில் யூ மேக் இட் அப்படிங்கிற இந்த இடத்த நான் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் ட்ரை டு சேஞ்ச் இட். உங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு இந்த இடத்துல சொல்கிறேன். ஓகேவா? நான் வந்து நீங்கள் அவரை மாதிரி மாறுங்க, அவரை மாதிரி நடிங்க அப்படின்லாம் நான் சொல்ல கிடையாது. நீங்கள் அவருக்கு இருக்கிற குவாலிட்டிஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் அந்த மாதிரி மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் அவர்கிட்ட போய் பேசுங்க, எப்படி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. ஸோ அவரோட ஐடியாஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பண்ணும்போது உங்களோட லெவல் அப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க. நீங்கள் எல்லாரையும் மாதிரி ஷார்ட் டேர்மில் எனக்கு கேஷுவல் செக்ஸுக்கும் சும்மா ஷார்ட் டேர்ம் ஃபன் பண்ணுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் சிகரெட் அடிக்கிறதுக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு நிறையா வீடியோ இருக்குது இல்லையா, நிறையா சேனலில் வேறு வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதாவது ரொம்ப கமர்ஷியல் டிப்ஸாக நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். பட் இல்லை, எனக்கு லாங் டேர்மில் ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணணும். நம்பர் 1, முதல்ல நீங்கள் சேஞ்ச் ஆகணும். நம்பர் 2, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நம்பர் 3,
யாரையாவது ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஸ்மைலிங்காக, எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நல்லது சொல்கிற ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கிற பீப்புளாக இருக்காங்கன்னா, அந்த மாதிரி கேரக்டராக அந்த மாதிரியான குவாலிட்டிஸை எடுத்துக்கிறதுக்கு மாற்றிக்கிறதுக்கு ட்ரை எல்லாம் இல்லை, மாறுங்க அவ்வளோதான். இது இருந்துச்சுன்னா போதும். நான் சொல்ல போகிற இந்த 2 கொஷினுக்கு ஆன்சர் உங்களுக்கு நீங்களே ஆன்சர் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவை எல்லாரையும் மாதிரி சும்மா பைக்கில் பின்னாடி வச்சுக்கிட்டு சுற்றுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டா, இல்லை எனக்கு இன்பம் துன்பம் எனக்கு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் எனக்கு லாங் டேர்மில் டிகேட்ஸ் அண்ட் டிகேட்ஸ் ஆஃப் எனக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது நிலைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. ஷார்ட் டேர்மில் இருக்கிறது எப்போவுமே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். மேபி இன்றைக்கி நீங்கள் கேஷுவல் செக்ஸ் வச்சுக்கலாம், இன்றைக்கி நீங்கள் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லி தப்பாக பழகலாம், இன்றைக்கி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லா கர்மத்தையும் பண்ணலாம். பட் இதெல்லாம் பின்னாடி உங்களுக்கு வரப்போகிற பார்ட்னரும் அப்படி இருப்பாங்களா, நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப குட் குவாலிட்டியாக இருப்பாங்களான்னா டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. பட் இதுவே நான் சொன்ன மாதிரி ஒரு குட் குவாலிட்டிஸோட, குட் கேரக்டரிஸ்டிக்ஸோட அப்பப்போ நம்ம மாறலாம் தான். பட் உடனே மாறாது. ஓகே, நானுமே வந்து ஃபேப் பண்ணிட்டு தான் இருந்திருக்கேன். பட் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். நான் இப்போ கடைசியாக எப்போ பண்ணேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மென்டல் ஸ்டேட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். ஓகேவா, ஃபேப் பண்ணுறது அப்படிங்கிறதான். ஸோ அதனால் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கிறது வேறு. பட் நான் மாற்றிக்கணும். ஏன்னா எனக்கு என்னோடய லைஃப்பில் என்னை சுற்றிலும் நல்ல நல்ல பீப்புள் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சேஞ்ச் ஆவீங்க, சேஞ்ச் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த சேனல் பார்க்குற எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த சேனல் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. I will see you in this informative video and thanks for watching this video. Love you guys.